புதுவை முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார், நன்றி சார் இணைப்பில் இணைந்ததற்கு. திரு EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு தொடர்பான உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன சார்? நீங்க அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உங்களை கவர்ந்ததா இருக்கும்? அவருடைய வாழ்நாள் பற்றிய நினைவுகள் உங்களுடையது என்ன சார்? திரு இளங்கோவன் அவர்கள் தந்தை பெரியாருடைய பேரன். அவர்கள் பகுத்தறிவு இயக்கத்தில் இருந்தாலும் கூட திரு இளங்கோவன் அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தலைவர். திரு இளங்கோவனுடைய பங்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்கு. குறிப்பாக அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த சமயத்திலே மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் வாழப்பாடியருக்கு பிறகு தலைமை பொறுப்பை ஏற்றார். அந்த சமயத்திலே பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கிராமங்களுக்கெல்லாம் சென்று காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலே பணியாற்றவர் திரு இளங்கோவன் அவர்கள். அது மட்டுமல்ல, திரு இளங்கோவன் அவர்கள் தலைவராக தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இருந்த சமயத்திலே நான் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தேன். அந்த காலகட்டத்திலே நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒரு சமயத்தில் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது எனக்கு ஆதரவு அளித்தவர் திரு இளங்கோவன் அவர்கள். அவர் ஆதங்கப்பட்டார். புதுச்சேரியில் நீங்கள் தனித்து நிற்கிறீர்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு வரவில்லை என்று சொன்னவர் என்னிடம். நாங்கள் தனித்து நின்றோம், வெற்றி பெற்றோம். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் திரு இளங்கோவன். அது மட்டுமல்ல, பல முறை நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கும் அவர் அழைக்கும் கூட்டங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். திரு இளங்கோவன் அவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசுகின்றவர், மிக தைரியமானவர், அஞ்சா நெஞ்சன். தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுகின்ற ஒரு தலைவர். தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைவர்கள் பற்றி பேசும்பொழுது கூட வெளிப்படையாக பேசிய ஒரு தலைவர். அது மட்டுமல்ல, மத்தியிலே அன்னை சோனியா காந்தியோட ஆட்சியோடு நான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில உள்ள அரசிலே இணையமைச்சராக பிரதமர் பணிபுரிகின்ற சமயத்தில் திரு இளங்கோவன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக இருந்து செயல்பட்டார். அவர் வர்த்தகத்துறை இணையமைச்சராக இருந்தார். நாங்கள் இணைந்து 5 ஆண்டு காலம் இணையமைச்சராக செயல்பட்டோம். அந்த அனுபவமும் எனக்கு திரு இளங்கோவன் அவரிடம் உண்டு. திரு இளங்கோவன் தொண்டர்களை மதிக்கிறவர், தொண்டர்களை ஊக்குவிக்கிறவர். பல தொண்டர்களுக்கு கட்சி பதவியை வாங்கி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவர்களை சிறந்த தலைவர்களாக உருவாக்கிய பெருமை திரு இளங்கோவன் அவர்களுக்கு உண்டு. மிகவும் எளிமையானவர், அப்பழுக்கற்றவர். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில தமிழ்நாடு வளர வேண்டும், தமிழ் மக்கள் வாழ வேண்டும், தமிழ் மொழி சிறப்பான முறையிலே வர வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தவர். குறிப்பாக அவருடைய மகன் இறந்த பிறகு ஈரோடு தொகுதியில தேர்தல் நடந்த சமயத்தில், இடைத்தேர்தல் நடந்த போது திரு இளங்கோவன் அவர்கள் நின்றார்கள். அப்பொழுது நான் சென்று அவருடைய தேர்தல் பணியிலே கலந்து கொண்டு அவருக்கு பிரச்சாரம் செய்தேன். புதுச்சேரி மாநிலத்தில் எப்பொழுதெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ, அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் அல்லது பொது தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றவர் திரு இளங்கோவன். குறிப்பாக திரு இளங்கோவன் அவர்கள் அரசியலிலே சரியான கணக்கை போடுபவர், கருத்துக்களை தெளிவாக கூறுகின்றவர். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்து நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் அது மிகப்பெரிய இழப்பு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், அன்னை சோனியா காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர், தலைவர் ராகுல் காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர். இப்படி பல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களும் மதிக்கின்ற ஒரு தலைவராக திரு இளங்கோவன் அவர்கள் இருந்தார்கள். அவர் உடல்நலை குறைவாக இருந்த சமயத்திலே நான் அவரை சந்திப்பதற்காக மியோட்ட மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். ஆனால் அவர் சந்திக்க முடியவில்லை. கடந்த வாரம் சென்றிருந்தேன். அப்பொழுது கூட அவர் உடல்நலம் தேடி வருகிறார் என்று அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளை என்னிடம் கூறினார்கள். அவர் நலம் பெற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டினேன். ஆனால் அது நடக்கவில்லை. திரு இளங்கோவன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். திரு இளங்கோவனுடைய இழப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மிகப்பெரிய இழப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.